நம்ம தமிழக அரசியல் களம் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பற்றி எரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு. இன்னும் 10 11 எம்எல்ஏக்கள் விஜய் அவருக்கு யார் ஆதரவு தரப்போகிறாங்க, இல்லை விஜய் ஆதரவு யார்கிட்ட கேட்க போகிறாரு, ஸோ அந்த கூட்டணிக்கு உள்ள வரப்போகிற கட்சிகள் எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலை. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் அவர்கிட்ட 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குல்ல. ஸோ அதில் இருந்து ஒரு 50 எம்எல்ஏக்களை அப்படியே திமுகவுக்கு உள்ள அந்த 50 எம்எல்ஏக்களை இழுத்துட்டாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா திமுக அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும். அதற்கான வாய்ப்பு என்னமோ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் இருக்குது. ஸோ அந்த வேளையில் தற்போது திமுகவர்கள் அவங்க சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குற தமிழக மக்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்குது. ஸோ அப்படி செஞ்சிட முடியுமா? விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட 50 எம்எல்ஏக்கள் எல்லாருமே யார் யார், அவங்க எல்லாருமே விஜய் அவருடைய கட்சியை விட்டு திமுக கட்சிக்கு தாவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த முக்கியமான சூழ்நிலையில் இப்போ டெல்லி அவங்களுடைய உதவியை அவசரமாக விஜய் அவர்கள் நாடியிருக்காரு. இதில் விஜய் அவருடைய இந்த அரசியல் நகர்வு விஜய் அவருக்கு எதிராக தமிழகத்தில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்க எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக்கையே தர மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு செஞ்சுருக்காரு. ஸோ அப்படி விஜய் அவருக்கு எதிராக திரள போகிற அந்த 50 எம்எல்ஏக்கள் யார் யார், உண்மையாகவே திமுக அந்த எம்எல்ஏக்களை விஜய் அவரை விட்டு கட்சி தாவ வைக்க முடியுமா? இதுக்கு நடுவில் விஜய் அவர் டெல்லிக்கு கிட்ட கேட்டிருக்க அந்த உதவி என்ன? விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி தர மாதிரியான முடிவு எடுத்திருக்காருல, அந்த முடிவும் தான் என்ன அப்படின்னு மொத்தமாக கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நம்ம சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தில் விஜய் அவர் முதலமைச்சராக அவர் பதவி எடுத்துக்க போகிறாரு. ஸோ இன்னும் 10 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு கண்டிப்பாக விஜய் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கு இன்னும் 2 வார கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஆளுநர் கிட்ட விஜய் அவர் கேட்டதை தொடர்ந்து நாளைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பதவி எடுத்துக்கிறாரு. ஸோ அவரோட சேர்த்து கிட்டத்தட்ட 21 மந்திரிகளும் விஜய் அவருடன் சேர்ந்து அவங்களும் பதவி ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது விஜய் அவருக்கு நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம், ஆனால் விஜய் அவர் அதிமுகவோ இல்லை பாஜகவோ அவங்களுடைய அந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு உள்ளே விஜய் சேர்த்துக்க கூடாது. காங்கிரஸ் கட்சியை மட்டும் நீங்கள் உங்களுடைய அந்த கூட்டணிக்கு உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்சம் விஜய் அவருக்கு குறையக்கூடிய அந்த 5 6 தொகுதிகள், அந்த தொகுதிகள் திமுக தோழமை கட்சிகள் இருக்காங்கள அவங்கள நான் விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள ஆதரவு தரத்துக்காக நாங்கள் உதவி பண்ணுறோம், விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்க நாங்கள் உதவி பண்ணுறோம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே இதில் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை இப்போ விஜய் அவர்கிட்ட காங்கிரஸ் கட்சி அவங்க மேலிடம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய ஒரு தப்பு விஜய் அவர் செய்ய இருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ், அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை, இன்னும் மற்ற கட்சியினர்கள் திமுக கூட்டத்தில் அங்கமாக இருந்த அவங்க எல்லாரையுமே கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் அழைச்சிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு 2 3 மாதம் இல்லை அதிகபட்சம் 6 மாதம் போனதுக்கு அப்புறமா அப்படியே விஜய் அவருக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே விஜய் அவர் ஆட்சி பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல, அவர் மக்கள் விரோத ஆட்சி பண்ணுறாரு, அதனால் நாங்கள் ஒரு 50 எம்எல்ஏக்கள் அப்படியே நாங்கள் திமுக கட்சிக்கு ஆதரவு தரப்போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே, அதாவது விஜய் அவருக்கு கீழே இப்போ இருக்கிற அந்த 108 எம்எல்ஏவில் இருந்து ஒரு 50 எம்எல்ஏக்கள் நிச்சயமாக அவங்க திமுக கட்சிக்கு தாவுனாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து இப்போ வந்திருக்க இந்த தோழமை கட்சி இவங்க காங்கிரஸோடு சேர்த்து எல்லாருமே திமுக கட்சிக்கு தாவிடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர் நிப்பாட்டின 234 தொகுதிகளில் நிற்க வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் நிறைய பேர் யார் என்ன அப்படின்னு தெரியாமல் தான் விஜய் அவர்கள் அவங்களுடைய பின்புலத்தை பெருசாக ஆராய்ச்சி பண்ணலை. அதிமுகவில் இருந்து விரக்தியில் வந்தவங்க, திமுகவை விட்டு விரக்தியில் வந்தவங்க, அப்படி வந்த நிறைய பேருக்கு விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்து இப்போ இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கட்சி தாவி வந்தவங்க எல்லாருமே திரும்பவும் அவங்க கட்சிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அதுவும் திமுக அவங்க ஒரு எம்எல்ஏக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேச இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவலும் வெளியாயிட்டிருக்கு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் திமுக செலவு பண்ணால் போதும். 50 எம்எல்ஏக்கள் விஜய் அவரை விட்டுட்டு அப்படியே திமுக கட்சிக்கு நிச்சயமாக தாவிடுவாங்க.
முக்கியமாக மந்திரி பதவிகள், முக்கியமான பதவி வகிக்க முடியாமல் வெறும் எம்எல்ஏக்களாக மட்டும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு 50 எம்எல்ஏக்களை திமுக அவங்க பிடிச்சா போதும். அடுத்த இன்னும் 6 மாதத்துக்கு உள்ள விஜய் அவருடைய கட்சி உடைக்கப்படும். அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுகவுக்கு போய் அவங்க திமுக தலைவர் இப்போ ஸ்டாலின் கிடையாது, ஏன்னா அவர் ஜெயிக்கல, உதயநிதிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா உதயநிதி கடைசியாக முதலமைச்சர் ஆயிடுவார். இதனால் விஜய் கட்சி பார்த்திங்கன்னா உடைக்கப்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபாயம் கண்டிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே விஜய் அவருடைய கூட்டணிக்கு உள்ள அந்த சின்ன சின்ன கட்சிகள், அந்த 5 கட்சிகள் எல்லாருமே உள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கு கண்டிப்பாக விஜய் அவருக்கு நடக்க இருக்குது அப்படின்னு இப்போ அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, சிபிஎம், முஸ்லீம் லீக் கட்சி இவங்க எல்லாரையுமே விஜய் அவர் கூட்டணிக்கு உள்ளே எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ரொம்ப பெரிய அபாயத்தை விஜய் அவர்கள் சந்திப்பார் அப்படிங்கிற எச்சரிக்கை விஜய் அவருக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ அதனால் விஜய் அவர் பார்த்திங்கன்னா அவசரமாக இப்போ டெல்லி அவங்க கிட்ட விஜய் அவர்கள் உதவி நாடி இருக்காரு. அதே போல் டெல்லி தலைமை, அதாவது பாஜக தலைமை அவங்களும் விஜய் அவருக்கு உதவி இந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ எப்படி விஜய் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க பாஜக தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக என்டிஏ கூட்டணிக்கு உள்ளதான் அதிமுக அவங்களும் வராங்க. ஸோ விஜய் அவர் 2 வாரம் கேட்டிருக்காரு அவருடைய அந்த ஆட்சி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. ஸோ நிரூபிக்கணும் அப்படின்னா சட்டசபையில் வச்சு தான் விஜய் அவருடைய ஆட்சி பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க போகிறாரு. இந்த இடத்துல அதிமுக அவங்க நேரடியாக விஜய் அவருக்கு ஆதரவு கோராமல் மறைமுகமாக விஜய் அவருக்கு ஆதரவு கோர இருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்க போகுது சட்டசபையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி அவர் ஆளுநர் கொடுத்து அந்த தேதியில் சட்டசபையில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு ஆளுநர் விஜய் அவர்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 107 எம்எல்ஏக்கள் எல்லாருமே சட்டசபைக்கு உள்ளே போவாங்க. அதே போல் திமுக எம்எல்ஏக்கள் அவங்களும் எல்லாருமே சட்டசபைக்கு போவாங்க. ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க யாருமே சட்டசபைக்கு போக மாட்டாங்க. அதாவது விஜய் அவருடைய அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவு எம்எல்ஏக்கள் கம்மியாக சட்டசபைக்கு அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தால் சரியாக இருக்குமோ அந்த மாதிரி கம்மியான எம்எல்ஏக்கள் மட்டுமே ஒரு 10-20 அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டசபைக்கு போவாங்க. மிச்சம் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போக மாட்டாங்க. ஸோ இதனால் 108 அப்படிங்கிற அந்த 107 அப்படிங்கிற அந்த நம்பர் அதிக பெரும்பான்மையை திமுக ப்ளஸ் அதிமுக 2 பேரையும் கடந்து விஜய் அவருடைய கட்சி பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த பெரும்பான்மையை சட்டசபையில் ஆளுநருக்கு முன்னாடி அவர் நிரூபிச்சுடுவார். இதனால் விஜய் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. விஜய் ஈஸியாக பார்த்தீங்கன்னா யாருடைய அந்த கூட்டணியும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், யாரையுமே அந்த கூட்டணிக்கு உள்ளே சேர்த்துக்காமலே விஜய் நிச்சயமாக ஈஸியாக ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இது நடக்கணும்னா பாஜக மேலிடம் அவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக கண்டிப்பாக விஜய் அவருக்கு தேவைப்படுது. ஸோ மோடி அதே போல் அமித்ஷா அவங்க சொன்னாதான் அதிமுக இந்த விஷயத்தையே அவங்க செய்வாங்க. அதிமுக அவங்களும் இப்போதைக்கு இருக்கிற அந்த நிதர்சனமான உண்மையை எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை விஜய் அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் திரும்பவும் தேர்தல் நடந்தாலும் கண்டிப்பாக விஜய் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அதனால் நம்ம இந்த ஆட்சி அமையாமல் இருக்கிறதுக்கான எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சால் மக்கள் தான் நம்மளை வெறுப்பாங்க. அதனால் விஜய் அவரே ஆட்சி அமைக்கட்டும். நம்ம நேரடியான ஆதரவு கொடுக்காம இந்த மாதிரி ஆட்சி பெரும்பான்மை விஜய் அவர் நிரூபிக்கிறப்ப இன்டைரக்டாக நம்ம சட்டசபைக்கு கம்மியான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவருடைய பெரும்பான்மையை நிரூபித்து அவருடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சியை விஜய் நல்லபடியாக அவரால் செய்ய முடியும். ஸோ இந்த உதவியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் மூலயமா அதிமுக அவங்க கிட்டே இருந்து இந்த உதவியை விஜய் வாங்க இருக்காரு. ஸோ இதனால் இப்போ விஜய் அவருடைய கூட்டணிக்கு உள்ளே போயிடலாம், அவரை டிமாண்ட் வச்சு அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஃபஸ்ட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, சிபிஎம், முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. விஜய் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதே போல் அதிமுக மறைமுகமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ இவங்க எல்லாருமே தற்போது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி விஜய் அவர் அரசியல் எடுத்திருக்க இந்த முடிவு இதுதான் விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு. இந்த முடிவு கண்டிப்பாக விஜய் அவருக்கு அவருடைய இந்த அரசியல் துவக்கம், அரசியல் பயணத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக நிச்சயமாக விஜய் அவருக்கு இருக்க போகுது. ஸோ வெளியே இருந்து அதே போல் டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக அதிமுக விஜய் அவருக்கு ஆதரவு தரப்போகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.